என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்க, என் மீட்பர் என்னுடன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. ஆசீர்வதியும் கர்த்தரே, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல். எந்த விதத்திலும் ஒரே மாதிரி இல்லாத ரெண்டு பேர் ஒன்றாகவே வாழுகிறதுக்கு பெயர் தான் திருமண வாழ்க்கை. ஒன்றாய் வாழுகிறது தான் குடும்பமாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். நானும் என் மனைவி சுதாவும் குடும்பமாக கர்த்தருடைய நாம மகிமைக்காக, ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக பேசவிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுங்க சுதா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் முதலாவது ஒரு குடும்பத்தை தான் உருவாக்கினார். கணவன் மனைவியை தான் உருவாக்கினார். உலகம் முழுவதும் குடும்பங்களால் தான் நிறைந்திருக்கிறது. இந்த கடைசி நாட்கள்ல தேவன் இணைத்ததை மனிதன் பிசாசு பிரிக்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். குடும்ப வாழ்க்கை வேண்டாம், லிவ் இன் கல்ச்சர் போதும் என்று சொல்லி வெளிப்படையாய் பேசுகிற ஒரு சந்ததியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பங்களை பற்றி பேச எங்களுக்கும் பெருசா தகுதி இல்லை. ஆனால் நாங்கள் கடந்து வந்த பாதைகளில், சந்தித்த சோதனைகளில், கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க சில விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறோம். சுதா, நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு ஞாபகம் இருக்கா? நமக்கு கல்யாணமாகி 20 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் 20 வருஷம் ஆச்சுங்கிறது என்னாலேயே நம்ப முடியல. நம்ம ரொம்ப இளமையா இருக்கிறதாகவும் சமீபத்தில் தான் கல்யாணம் ஆன மாதிரி தான் தோணுது. பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு 20 ஆண்டுகள் ஆனதே நினைவுக்கு வருகிறது. 20 ஆண்டுகளின் திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ரொம்ப மகிழ்ச்சியா, சுவாரஸ்யமா, ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட கடந்து போச்சா? அதனால தான் நம்ம குடும்பமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம ஹஸ்பண்ட் ஃபேமிலி இப்படி தான் இருக்கணும், நம்ம ஹஸ்பண்ட் இப்படி இருப்பாங்க அப்படின்லாம் ஒரு கற்பனை பண்ணியிருப்பாங்க. இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடந்து வந்த பாதைகளை நினச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பர்சனலாக எனக்கு ஏதோ ஒன்று டீச் பண்ணுறாரு, இந்த விஷயங்களில் இந்த இதை கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா அதை நினச்சி, இதுக்காக தான் நீங்கள் என்னை இந்த பாதையில் நடத்தியிருக்கீங்க அப்படின்ட்டு எல்லா ஸ்டேஜும், ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸாக இருக்கலாம், இல்லை வீட்டில் ஒருத்தரை புரிஞ்சிக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படியா இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆனால் நான் எப்படி ரிலேட் பண்ணுறேன்னா, ஏன் எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு நான் நினைக்காத விட்டுட்டு சில நேரங்களில் நான் அப்படி நினச்சும் இருக்கேன். அப்புறம் ஆண்டவர் எனக்கு அதையும் உணர்த்தினார். இந்த காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக தான் என்ன ஆண்டவர் இந்த இடத்துல இந்த குடும்பத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம், நோக்கம் என்ன என்பதை புரிந்து வாழ்ந்தேன்னு சொன்னாங்க. என்னுடைய வாழ்க்கையில கூட நம் கற்பனைகளில் இருக்கிற வாழ்க்கைக்கும் நிஜத்தில் வாழுகிற அனுபவமும் வித்தியாசமானது என்பதை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நானும் தெரிந்து கொண்டேன். எந்த ஒரு ஆணும் பார்க்கிற எல்லா பெண்களோடும் தன் மனைவியை ஒப்பிட்டு பார்க்கிறவன் வாழ்க்கையில திருப்தியே அடைய முடியாது. அதே போல எந்த ஒரு பெண்ணும் பார்க்கிற அத்தனை ஆண்களோடும் தன் கணவனை ஒப்பிட்டு பார்த்தா திருப்தியே அடைய முடியாது. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோட, திட்டத்தோட நம்ம 2 பேரையும் ஒன்னா இணைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத வேதத்தின் அடிப்படையில் நம்ம நல்லா பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில படுபயங்கரமான பாடுகளை கடந்து வந்திருக்கிறோம். பலவிதமான இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், இவை எல்லாவற்றிற்கும் மத்தியிலும்
குடும்பத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சியை ஆண்டவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார். அதற்கு ஒரு காரணம் நீங்க சொன்ன மாதிரி நானும் பல முறை யோசிச்சிருக்கிறேன். ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தோடு நம்மை இணைத்திருக்கிறார். நம்முடைய கல்யாண டைம்ல ஓரளவுக்கு நல்ல வியாபாரம் நமக்கு இருந்தது. ஆண்டவருக்கு பயந்து நேர்மையாய் உண்மையாய் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று ரொம்ப விரும்பினோம். சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பாடுபட்டாலும் பல முயற்சிகளை எடுத்து இழப்புகள் சந்தித்தோம். வெளியிருந்து பார்க்கிற பலருக்கு முழுதும் தெரியாது. ஆனால் நம்ம 2 பேருடைய குடும்பங்களும் நல்ல தியாகங்களை செய்து அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை கொடுத்து நமக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். இந்த 20 ஆண்டுகளில் நம்ம 2 பேரும் பெரிய சண்டைன்னு ஒன்றுமே போடல, ஒரே ஒரு முறையை தவிர. நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 வருஷம் கழித்து இந்த எக்ஸ்ட்ரீம் லாசஸ் அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் நிறைய கோர்ட்டு கேஸுகள், செய்யாத குற்றங்களுக்கு தண்டிக்கப்படுகிறதும், வாங்காத கடன்களை திருப்பி கொடுக்கறதும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய தகராறு வந்துச்சு. அந்த சூழ்நிலையில் 2 பேருமே இந்த குடும்ப வாழ்க்கை போதும் பிரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு நினைச்சோம். அதுக்கப்புறம் நடந்தது என்ன சொல்லுங்களேன். இப்படி ஒரு சூழ்நிலை வந்தப்ப நாங்க 2 பேரும் செஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, எங்களுடைய போதகரை தான் நாங்க நாடினோம். நாங்க மனுஷங்க கிட்ட போல ஆலோசனை சொல்லுங்க, எங்க ஃபேமிலியில இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால வீட்டில் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்களுடைய போதகர்கிட்ட போய் என்னுடைய கணவனும் போய் பேசினாங்க, நானும் போய் பேசினேன். என்னோட ஹஸ்பண்டும் போதகர்கிட்ட தான் போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நானும் பாஸ்டர்கிட்ட தான் பேசியிருக்கேன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் போதகர் அருமையாக எனக்கு தனியாக ஆலோசனை கொடுத்தாங்க, என்னுடைய கணவனுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் என்னோட மதர்-இன்லா, பிரதர்-இன்லா, கோ-சிஸ்டர், அப்புறம் என்னோட எல்டர் சிஸ்டர் ஃபேமிலி எல்லாரும் ஃபேமிலியாக எல்லாரும் சமாதானம் ஆகி, அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னால், நாங்கள் 2 பேரும் இந்த பிரச்சனையை நாங்கள் இனிமேல் எங்களோட லைஃப்பில் இதை பற்றி நாங்கள் திருப்பி கூட பேச மாட்டோம், நாங்கள் ஒன்றா இருக்கோம், பையனுக்கு நல்லா வளர்க்கணும், அதான் எங்களோட எய்ம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். அதே மாதிரி நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி பேசினது கிடையாது. சுதா, நீ சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை வந்த நாட்களில் நம்மையும் அறியாமல் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கோ போகாமல் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமல் பாஸ்டர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டோம். அவங்கெல்லாம் நமக்கு வீட்டில் பேசும்போது கூட வேண்டாம் போதும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நம்ம வார்த்தைகள் பரிமாறிக்கொண்டோம், கடினமாக பேசிக்கொண்டோம், இதுக்கு மேலே இது வாழ முடியாது அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தோம். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்தார். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஆவியாய் இருக்கிறவர், வார்த்தையின் மூலமாய் பேசுகிறவர். திடீர்னு எனக்குள்ள ஆண்டவர் ஒரு தாட்டை கொடுத்தார். நீங்க அதை டச் பண்ணீங்க. இதுக்கு மேல பழச ஒரு நாளும் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணலாம், சொல்லி காண்பிக்க மாட்டேன். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போதெல்லாம் அன்னைக்கு நீ இப்படி சொன்னல, இப்படி பேசினல்ல என்றெல்லாம் சொல்லி காண்பிக்காம இருக்கணும், அதை ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் பண்ணார், உணர்த்தினார். அப்போ நான் சொன்னேன், இதுக்கு மேலே லைஃப்பில் ஒரு நாளும் நான் பழச பேச மாட்டேன்னு சொன்னேன். இமீடியட்டாக நீ சொன்ன சரி ஒருத்தர் மன்னித்து நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்காக சொல்லுகிறோம். அதற்கு அப்புறம் 14 ஆண்டுகள் இதுவரைக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தகராறு கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அவங்களுக்கும் சின்ன மன வருத்தங்கள் இருந்திருக்கலாம், சில விஷயங்கள் எனக்கு மன வருத்தங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் நாங்கள் பழச பேசினதில்லை. அது மாத்திரமல்ல, அந்த ஒரு தடவை எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை தவிர அதுக்கு முன்னாலையும் அதுக்கு பின்னாலையும் எல்லா சூழ்நிலைகளிலும், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைகளிலும், பயங்கரமான அவமானங்கள், லீகல் ப்ராப்ளம்ஸ், பயங்கரமான போராட்டங்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டே தான் நாங்கள் இருப்போம். எங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோங்கிறத நாங்களாக சொன்னால் வெளியே தெரியாது. இதற்கு என்ன காரணம்? அதை பற்றி ஒரு சில நிமிஷங்கள் நாம் பேசுவோம். ஆண்டவர் இந்த உலகத்தை குடும்பத்தின் மூலமாக தான் உருவாக்கினார் என்று சொல்லி ஆரம்பத்தில் நான் சொன்னேன். முதல்ல ஆண்டவர் ஆதாமை உருவாக்கிட்டார். ஆதாமுக்கு குழந்தை பருவமே இருந்திருக்காது, ஒரு க்ரோன் அப் மேனாக தான் இருந்தார். அவர் முதல்ல பார்த்தது எல்லாமே பூக்கள், மரங்கள், கனிகள், மிருகங்கள், இவைகளை தான் பார்த்தார். தன்னை போல இன்னொருத்தரை பார்க்கல. ஆண்டவருடைய இமேஜில் இருந்தனால ஆண்டவரை நேரடியாக பார்த்திருப்பார். அப்போ ஆண்டவர் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனையோ தம்பியவோ அக்கா தங்கச்சியவோ
அம்மா அப்பாவையோ கொடுக்கல. ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி முதலாவது ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர வைத்தார். அடுத்தது அவருடைய விலா எலும்பை ஒன்றை எடுத்து, இது இப்ப அங்க இல்ல, ஒரு பார்ட்டை எடுத்திருக்கிறார், எடுத்து ஏவாளை உருவாக்கினார். இன்றைக்கு இருக்க குடும்பங்களுக்கு பிரயோஜனமா இருக்க சில விஷயங்களை பேசுவோம். இன்றைக்கு லிவ் இன் கல்ச்சர், கல்யாணம் பண்ணாமையே வாழலாம் என்று சொல்லி பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சீரியஸான விஷயம், குடும்பத்தை சாத்தான் உடைக்க திட்டமிட்டு இருக்கிறான் தந்திரமாய் அப்படிங்கறத நம்ம பேச போகிறோம். ஏன் ஆண்டவர் ஏற்ற துணை என்று ஏவாளை பார்த்தார்? நீங்க சொன்னீங்க ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து தான் ஏவாளை கர்த்தர் படைத்தார்னு சொல்லிட்டு. விலா எலும்பு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும். அதனால ஒரு கணவனுக்கு எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் சைட் பை சைடா இருப்பதற்காக தான் மனைவியை உருவாக்கி இருக்கிறார். அயர்ந்த நித்திரை என்றால் ஒருவேளை ஒரு விதமான மயக்க நிலை என்று சொல்லலாம். அதாவது அனஸ்தீசியா கொடுத்த மாதிரி, ஒரு சர்ஜரி பண்றதுக்கு முன்னால கொடுக்கறது மாதிரி. ஏன்னா அவர் கட் பண்ணி எடுக்கிறார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ கஷ்டப்பட்டு தான், ஒரு தியாகத்தை செஞ்சுதான் ஒரு ஏற்ற துணியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சத்தியமும் அங்க இருக்கிறது. இரண்டாவது, ஆதாம் முழிச்சிட்டு இருந்திருந்தாருன்னா ஆண்டவருக்கு ஏகப்பட்ட சஜஷன் சொல்லியிருப்பார். ஆண்டவரே கொஞ்சம் ஹைட்டு, இன்னும் கொஞ்சம் கலர், சுண்டுனா ரத்தம் வரணும், முக அமைப்பு இப்படி இருக்கணும், பல சஜஷன்ஸை கொடுத்து ஆண்டவரே ஒரு வழி பண்ணியிருப்பார். இன்றைக்கு பொண்ணு தேடும் போது, மாப்பிள்ளை தேடும் போது, டிமாண்ட் பண்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருக்க முடியுமா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் ஒரு மயக்க நிலையிலேயே வச்சு மனுஷியை உருவாக்கிட்டார். அப்போ முதலாவது திருமணத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான தம்பிமார்கள், தங்கைமார்கள், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே யூ நோ who would be the best partner in my life. நான் என் கண்ணில் பார்த்து சஜஷன் சொல்றது, படிப்பு, பேக்ரவுண்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால உம்முடைய சித்தம் என்னன்னு ஒப்பு கொடுத்தா ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பார். ஏற்ற துணை வேணும், ஏற்ற துணை வேணும்னு ஜெபிப்பாங்க. ஆனா இது ஏற்ற துணை இல்லைன்னு இவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. ஆண்டவர் என்ன வைத்திருக்கார் என்பதை முதலாவது அறிந்து கொள்வது நல்லது. ரெண்டாவது பாயிண்ட், நீங்க நான் கேட்காமலே டச் பண்ணீங்க. பிரதர் ஸ்டான்லி அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் ஏவாளை உருவாக்கும் போது தலையிலிருந்து ஒரு பார்ட்டை எடுத்து ஏவாளை உருவாக்கல. ஏன்னா கணவனுடைய தலை மேல ஏறி உக்காந்துக்க கூடாது, இவரும் தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடக்கூடாது என்று நினைத்திருக்கலாம். காலில் இருந்து ஒரு பார்ட்டை எடுத்தும் உருவாக்கல. ஏன்னா காலில் போட்டு மிதிக்க கூடாது, ரெண்டுமே தவறானது. ஒரு பேலன்ஸ்டு கிரியேஷன். ஹிப்ல இருந்து எடுத்திருக்கிறார், சைட் பை சைடு, ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மனைவியை ஹிப்ல இருந்து எடுத்திருக்கிறார். அதனால கணவன்மார்கள் மனைவியை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டும் ஆடக்கூடாது, காலால மிதிக்கவும் கூடாது. இது ரெண்டுமே நடக்குது. ரெண்டு பேரும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ் என்ற உணர்வோடு ஒருத்தருடைய உணர்வுகளை, எண்ணங்களை அறிந்து புரிந்து நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு குடும்பங்கள் உடைவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த அறிந்து கொள்ளுதலும் புரிதலும் இல்லாததுதான். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஆதாமுக்கு முன்னால ஏவாளை கூட்டிட்டு நிறுத்தின உடனே ஆதாம் சொன்ன முதல் சென்டென்ஸ் என்ன சுதா? அதை நான் பைபிள்லே வாசிச்சு காட்டுறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது என்னன்றதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். முதலாவது, நம்ம ஊர் வழக்கத்தின்படி பெண் பார்க்கிற ஒரு வழக்கம் இருக்குது. பார்த்த உடனே பிடிக்குதா? அப்போ நம்ம முதலாவது பார்க்கிறது மாம்ச சரீரத்தை தான், முகத்தை தான் பார்க்கிறோம். பார்வைக்கு அழகா இருக்கிறாங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது. அப்போ என்னோடு கூட வாழ்நாள் எல்லாம் வாழ போகிற என்னுடைய லைஃப் பார்ட்னர் பார்க்க அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்பி 26 வயசு, 27 வயசு, 30 வயசுக்குள்ள கல்யாணம் கட்டுறோம். அப்போ மாம்சத்தில் மாம்சமானவள் அழகா இருக்கணுங்கிறத மாத்திரம் பார்க்காம என் எலும்பில் எலும்பானவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? வயதாகும் பொழுது மாம்சத்தின் அழகு குறைந்து போகும். அழகும் சௌந்தரியமும் நிலையானதல்ல. அப்போ வயதாகும் பொழுது அழகு தெரியாது, உள்ளுக்குள்ள எலும்பு போல இருக்கக்கூடிய மனது, மனதின் உணர்வுகள், மனதில் இருக்கிற அன்பு, அந்த லவ், எனக்கு
இருக்க வேண்டும் என்றதன் பொருளாக தான் மாம்சமும் அழகா இருக்கணும், மனதும் அழகா இருக்கணும். வயதான காலத்துல அழக வைத்து மாத்திரம் அன்பு செலுத்த முடியாது. அவங்க எனக்காக செய்த தியாகங்கள், என்னை நேசித்த அன்பு, அந்த ஒருமனப்பட்ட ஆவி, இவைகளை வைத்துதான் குடும்பமாய் வாழ முடியும். வெறும் மாம்சத்தில் மாம்சமானவள் என்று சொல்லியிருந்தா இன்றைக்கு பலர் அந்த அழகு போன உடனே வேற அழக தேடி போகிறார்கள். இது உலகத்துல மாத்திரம் அல்ல, கிறிஸ்தவர்களுக்குள்ள பல காரியங்கள் இப்படி கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ இது. எல்லாருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் சோதனைகளும் வரக்கூடும். ஆனால் அனுதினமும் கர்த்தருடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டு திருமணத்துல நாம சொன்ன வாக்குறுதி, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய சீரியஸ்னஸை புரிஞ்சு வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய கிருபை நமக்குள் இல்லாமல் வாழ முடியாது. ஏன்னா கர்த்தருடைய அன்பு நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் நம்மால விட்டு கொடுக்க முடியும், மனைவியை கணவனை சிநேகிக்க முடியும். அப்போ அவங்க செஞ்ச தவறுகள் அல்லது அவமதிப்புகள் இதையே பெருசுப்படுத்தாம ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து இருக்கிற வண்ணமா ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு கர்த்தரை இயேசுவை மையமாய் கொண்ட குடும்பங்கள் மாத்திரம்தான் வாழ முடியும். நிறைய வீடுகள்ல போர்டு போட்டிருப்பாங்க, கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ். இயேசுவே இந்த குடும்பத்தின் தலைவர். கணவனும் மனைவியும் மெய்யாகவே இயேசுவை தலைவராய் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது அந்த குடும்பம் மகிழ்ச்சியாய் இருக்கும். அன்பற்ற சூழ்நிலையில் இருக்கும் குடும்பங்கள், உடைஞ்சி போகிற மாதிரி இருக்கக்கூடிய குடும்பங்கள், உடைந்து போன குடும்பங்கள் கர்த்தர் மீண்டுமாய் வாழ செய்திருக்கிறார். இந்த குடும்பங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புகிறது என்ன? அதாவது அந்த பிரச்சனை வர சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனித இயல்பு அது, ஒரு அவசர முடிவுக்கு நேரா போவாங்க. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, போதும் வாழ்ந்தது போதும், நம்ம செத்துடலாம், இதுக்கு மேல வாழ்ந்து என்ன பிரயோஜனம், எவ்வளோ சத்தியங்களை கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல, அந்த பிரச்சனை டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு இமீடியட்டா ஒரு முடிவை எடுத்து வார்த்தைகளை விடுவாங்க. அது தப்பு. நம்ம கர்த்தருக்கு அந்த இடத்துல நம்ம இடம் கொடுக்கணும். கர்த்தரோட பிள்ளைகள்கிட்ட ஆலோசனைக்குன்னு போனோம்னா கண்டிப்பா அவங்க ஒரு நல்ல ஆலோசனையை தான் கொடுப்பாங்க. பிரிந்து போகணும்னு சொல்லி யாருமே யோசனை சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு இந்த கஷ்டத்தை தாங்குவதற்கு, இந்த துன்பத்தை கடந்து போவதற்கு அவர் பலன் தருவார், ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அப்படின்னு தான் கண்டிப்பா எந்த ஒரு போதகரும் ஆலோசனை சொல்லுவாங்க. அதை நம்ம இமீடியட்டா ஒபே பண்ணணும். ஏன்னா கர்த்தர் அவங்க போதகர் மூலியமா நம்மளோட இடைப்பட்டு கொண்டிருப்பார். அதை நம்ம ஒபே பண்ணாம ரிபல்லியஸா பண்ணோம்னா சாத்தான் உள்ள பூந்துருவான், குடும்பத்தை பிரிச்சிருவான், சின்ன பின்னமாயிடும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப சீரழிஞ்சு போயிடும். ஏன்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்து தாய் தகப்பனா இருந்து குழந்தைகளை வளர்க்கும் போதுதான் அந்த குழந்தைகள் ஒரு ஆரோக்கியமா இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு அவசர முடிவுனால பிரிந்த குடும்பங்கள், அதனால பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா வெளியே சொல்ல முடியாது. அதுக்கு அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும். இவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காக எனக்கு அப்பா இல்லையே, எனக்கு அம்மா இல்லையே அப்படின்ற ஒரு கவலைக்குள்ள டிப்ரெஷன்ல போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களால சரியா ஷைன் பண்ண முடியாது. ஒரு சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா கணவனும் யோசிப்பாங்க, மனைவியும் யோசிப்பாங்க, நம்ம ஒரு அவசர முடிவுக்குள்ளா போயிட்டோம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்திருக்கலாம், விட்டு கொடுத்திருக்கலாமே, நம்மளோட ஈகோ இன்னும் கூட கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாமே, கணவன் தானே மனைவி தானே, நான் இங்கே இறங்காம நம்ம வேற எங்க போய் இறங்க போறோம், வேற எங்கெங்கயோ எவ்வளோ கீழே இறங்கி போறோம். ஆனா நான் தன்னுடைய சொந்த மனைவிட்டே சொந்த கணவன்கிட்ட இறங்கி போறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல கண்டிப்பா உதவி செய்து நிறைய குடும்பங்கள் அப்படி சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் எங்ககிட்டே நிறைய சாட்சிகள் இருக்கு. அதே மாதிரி உங்களையும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருப்பீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உதவி செய்வார். ரொம்ப தெளிவா சொன்னீங்க சுதா. அனுபவத்தின் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பல கணவன்மார்களும் மனைவிமார்களும் கண்ணீர் விடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து முதலாவது தங்களை தாழ்த்தி, இரண்டாவது ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வோடு, மூன்றாவது தேவன் நினைத்ததை மனிதன்
பிரிக்காதிருக்க வேண்டும் என்ற உணர்வோடு யாரெல்லாம் இந்த நாள்ல உங்களை தாழ்த்துறீங்களோ நீங்க இனிஷியேட்டிவ் எடுங்க. நீங்க முதலாவது ஒரு ஃபோன் பண்ணுங்க, நேர்ல போய் சந்தியுங்க. அவர் என்னென்னலாம் பேசினால் தெரியுமா, எவ்வளவு பேருக்கு முன்னால என்ன அவமானப்படுத்தினால் தெரியுமா, எப்படி அடிச்சார் தெரியுமா, ஊரே பார்த்துச்சு. இதெல்லாம் மறந்துருங்க. ஊர்ல இருக்கிறவர்கள் விமர்சிப்பார்கள், நகைப்பார்கள், ஆனால் வாழ போறது நீங்க மட்டும்தான். உடைந்த நிலைமையில் இருக்க குடும்பங்கள் சேருவதற்கு ஜெபத்தோடு முயற்சிகளை எடுங்கள். இரண்டாவது, நல்ல வேதத்தின் அடிப்படையில போதனைகளை செய்கிற, உங்கள் குடும்பத்தை அறிந்த, பாரத்தோடு ஊழியம் செய்கிற போதகர்களை அணுகுங்கள். மெய்யாகவே அதுதான் ஆசீர்வாதம். கவுன்சிலிங்ல போய் 1 மணி நேரத்துக்கு 2000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க 2 பேரும் சேர்ந்து சினிமாவுக்கு போங்க, ஒன்னா போய் ஹோட்டல்ல சாப்பிடுங்க. இதெல்லாம் வெளியரங்கமாய் செய்யப்படுகிற எந்த பூச்சிகளும் இருதயத்தில் இருக்கிற காயங்களை ஆற்றாது. மனம் திரும்புதல், காயம் ஆற்றப்படுகிறது, உள்ள ஏற்பட வேண்டிய மாற்றம். இது கர்த்தர் மாத்திரம்தான் செய்ய முடியும். இதற்கான முயற்சிகளை எடுங்கள். நாங்கள் இப்படிப்பட்ட பல குடும்பங்களை பார்த்திருக்கிறோம். உடைய போகிற சூழ்நிலைகளில் இருந்த குடும்பங்கள் ஆண்டவருடைய கிருபையினால ஒன்றாய் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடைந்த குடும்பங்களை கர்த்தர் இணைத்திருக்கிறார். தவறான வாழ்க்கை முறையில் இருந்ததுனால அழுகையும் வேதனையும் நிறைந்த பல குடும்பங்கள்ல கர்த்தர் கிரியை செய்து அவர்கள் அழுது மனம் திரும்பி அறிக்கையிட்டு குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களையும் கர்த்தர் அப்படியாக மாற்றுவார். இந்த நிகழ்ச்சியின் முடிவாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நான் சொன்ன அவசர முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி அவசர முடிவு எடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எங்கள் அப்பா இருக்காங்க, எனக்கு எங்கள் அம்மா இருக்காங்க, எனக்கு அண்ணன் இருக்கான், அவங்க வந்து என்னை பார்த்துக்குவாங்க, என் பிள்ளைய அவங்க வளர்த்துவாங்க அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு ஆத்திரப்பட்டு போய் தாய் தகப்பன் வீட்டில் போய் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த தாய் தகப்பனுக்கும் அந்த பெண் பிள்ளையை குறித்ததான கவலை ஜாஸ்தி ஆயிரும். எப்போ தாய் தகப்பன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னா, அந்த நம்மளோட பொண்ணு இன்னொரு புகுந்த வீட்டில் எப்படி அவ சந்தோஷமா இருக்கா, அவ எப்படி வாழ்றா, கணவன் எப்படி அவங்கள பார்த்துக்கிறாரு, அதை வச்சுதான் அவங்களுக்கு சந்தோஷம். என் பொண்ணு என்கிட்டயே திரும்பி வந்துருச்சு, அவங்களுக்கு வந்து அது ஒரு தீராத மனவேதனைக்குள்ள போயிடுவாங்க. அந்த பொண்ணுகிட்ட சொல்லவும் முடியாது, ஏன்னா அது ஏற்கனவே ஒரு வேதனைக்குள்ளா இருக்குது அப்படின்னு சொல்லி புழுங்கி புழுங்கி இது பண்ணுவாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கும் அது தெரிஞ்சிரும். கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா, ஐயோ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், நம்ம கணவனோட இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாமே. எத்தனை அப்பா அம்மா சொல்லுவாங்க, வந்தா நீ தனியா வராத, கணவனும் மனைவியுமா வாங்க அப்படின்னு சொல்லி சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இப்படி ஒரு அவமானத்துக்குள்ள போறோமே, ஒரு விசேஷத்துக்கு போனா அவர் இல்லையே, எல்லாரும் வந்து கணவன் மனைவியா வராங்களே, அவங்களுக்குள்ளாமும் இல்லாத பிரச்சனையா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. திருப்பி வந்து எங்க போதகர்கிட்டே வந்து சொல்லுவாங்க, ஐயோ என் கணவனோட என்னை சேர்த்து வச்சிடுறீங்களா பாஸ்டர், அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த தனியா வாழ்றது எனக்கு எவ்வளோ அவமானம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ அவமானம், என் குழந்தை ரொம்ப தவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் அவசர முடிவு எப்பொழுதுமே பெண்ணோ ஆணோ குடும்பத்தில் நம்ம எடுக்கக்கூடாது. நல்ல ஆலோசனைகளை கேட்டு நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். சுதா சொல்லும் பொழுது பெண்கள் அவசர முடிவு எடுக்கக்கூடாது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னீங்க. ஆண்களுக்கு கூட மனைவி மூலமாக ஒரு மரியாதை உண்டு. நான் பார்த்துருக்கிறேன், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுகிற ஒரு மனிதர், அவங்க பாஸ் கண்ணா பின்னான்னு விரட்டுவாரு, திட்டுவாரு. கல்யாணம் பண்ணிட்டு மனைவியோட வரும் பொழுது அவருக்கு சீட்டு கொடுத்து உட்கார வச்சு மரியாதையா பேசுவார். அந்த மனைவியின் மூலமாய் கணவனுக்கு மெய்யாகவே ஒரு மரியாதை உண்டு. கணவனும் மனைவியா இருக்கும் பொழுது ரொம்ப இல் ட்ரீட் பண்றவங்க கூட பண்ண மாட்டாங்க. இப்ப மனைவி மூலமாய் மரியாதை மாத்திரமல்ல, ஏற்ற துணையின் மூலமாக கர்த்தருடைய சித்தம் திட்டம் நிறைவேறி மகிமையாய் அவர்கள் வாழுகிறார்கள் என்று சொல்லிதான் அர்த்தம். கடைசியா ஒரு விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனா என்னுடைய கணவனுக்கு அல்லது என்னுடைய மனைவிக்கு தவறான தொடர்புகள் இருக்கு, வேற குடும்பங்கள் இருக்கு, இது எப்படி சகிச்சுக்கிட்டு வாழ முடியும்னு நினைக்கிறீங்க என்று பலர் கேட்பார்கள். பைபிள்ல கூட சொல்லுது, விபச்சாரத்தினால் ஒழிய நீங்க 2 பேரும் பிரியக்கூடாது, டைவர்ஸ் பண்ணக்கூடாது, தள்ளுதற் சீட்டை கொடுக்க கூடாது என்று சொல்லுது. அதனால பிரிஞ்சு போயிடலாமா என்று சொல்லி சிலர் நினைப்பார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பொசசிவ்னஸ் ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ கண்டிப்பாக இருக்கும், இருக்க வேண்டும், இருப்பது சரி. அது எந்த விதத்திலும் அநியாயம் அல்ல, நியாயமானதுதான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிற கணவனா இருந்தாலும்
மனைவியா இருந்தாலும் எதனால என்னுடைய கணவன் தவறாய் போகிறார்? நான் எந்த விதத்தில் அவருக்கு உதவியா இருந்து, அவருக்கு பிரியமான மனைவியா இருந்து அவரை மாற்ற முடியும்? என்னால ஒருவேளை அவர் தவறாய் போயிருப்பாரா என்று சொல்லி மனைவி நினைப்பது நல்லதா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் குடும்பமா இருக்கிறது தான் விரும்புகிறார். அதனால தவறு செய்கிற கணவனையோ மனைவியையோ நான் நியாயப்படுத்தல. ஆனால் அவருக்கு உதவியா இருந்து பாருங்களேன். இந்த தவறு செய்கிற கணவனுக்கு உங்களுடைய அன்பின் மூலமாக, மாம்சத்தில் இருக்கிற அழகு மாத்திரம் ஒரு கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ அட்ராக்ஷன் வராது. அழகா இருக்கிற பலர் காயப்படுத்துகிற மாதிரி பேசும்பொழுது இந்த குடும்பம் வேணான்னு சொல்லிடுறாங்க. அப்போ நமக்குள்ள அன்புல எந்த இடத்துல குறைவு இருக்கு, எந்த இடத்துல நான் விட்டு கொடுக்காம இருந்தேன், எந்த இடத்துல நான் அவரை அவமானப்படுத்திட்டேன், எந்த இடத்துல அவரை நான் டாமினேட் பண்ணி மற்றவர்களுக்கு முன்னால நான் அவரை காயப்படுத்திட்டேன், இதை மனைவி நினைத்து பார்க்கலாம். அதே போல கணவன் கூட தவறான வாழ்க்கை முறை இருக்கிற மனைவி கிட்ட எதனால அவர்கள் தவறாய் போனாங்க, நான் எந்த விதத்தில் அவர்களுக்கு உதவியா இருக்கலாம், இப்படி ஒருவேளை சிந்திச்சு பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறனால கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார், உங்களுக்கு போதிப்பார். வலது புறமாவது இடது புறமாவது சாயும் பொழுது வழி இதுவே வழி இதுவே என்று கர்த்தருடைய சத்தம் கேட்கும். ஆண்டருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, நீங்க டெலிவிஷன்ல பார்க்கிற மெசேஜஸ் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தை மூலமாக சில ஆலோசனைகளை தருவார். முக்கியமாக நீங்கள் அதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும், நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும், நீங்கள் தாழ்ந்து போக வேண்டும். சுதா சொல்லும் போது ஒன்று சொன்னாங்க, பாஸ் கண்ணா பின்னான்னு திட்டுவாரு, பொறுத்துக்குவோம். ரோட்ல பஸ்ல போறவங்க, ஆட்டோ டிரைவர் கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க, அதெல்லாம் பொறுத்துக்குவோம். கணவனும் மனைவியும் கொஞ்சம் ஊண்டிங்க பேசிட்டா இதுக்கு மேல வாழவே முடியாதுன்னு சொல்லிடுவோம். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆகாத மனைவி கைப்பட்டா குற்றம் கால் பட்டா குற்றம்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆனப்போ கைப்பட்டா குற்றம் கால் பட்டா குற்றம்னு தெரியாது. போக போக நமக்குள்ளார எண்ணங்கள் மாறிக்கொண்டே போகும். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய ஆதி அன்பை நீ விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறாரு. அதே போல ஆதியில் இருந்த அன்பை திரும்ப ரெனியூ பண்ணுங்க. கல்யாணம் ஆனப்போ எப்படி ஒருவரை ஒருவர் நேசித்தீர்கள், மதித்தீர்கள், அதே போல திரும்ப நீங்க ரெனியூ பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, நிச்சயம் முடிஞ்சு திருமணம் வரைக்கும் கணவனும் மனைவியும் போன்ல 20,000 ரூபாய்க்கு பில் வர அளவுக்கு போன்ல பேசுறவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பேசுறதே இல்லை. நீங்கள் மனம் விட்டு பேச ஆரம்பித்தால்தான் ஒருத்தருடைய பிரச்சனையை இன்னொருத்தர் புரிந்து கொள்ள முடியும். குடும்பமாய் இருக்கிறவர்கள் ஒரு சுவாரஸ்யமான குடும்பமா இல்லையேன்னு நினைச்சீங்கன்னா, குடும்பமாய் பாட்டு பாடி வேதத்தை வாசித்து ஜபம் செய்து பாருங்கள். அங்கதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஜபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு, பாதுகாப்பு இல்லாத வீடு. அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற மனிதன் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்கிற மனிதன் ஜெபிக்க முடியாது. அதனால் அல்டிமேட்லி ஆதி அன்புக்கு திரும்ப பாருங்கள். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜாய் ரேடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. Don't forget to subscribe to Joy Radio.